வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிகப்பு அவல் வச்சுட்டு நான் இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அரிசி இருந்தால் கூட நீங்கள் அதை வறுத்து மாவரைச்சி கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவல் ஒரு டைம் மட்டும் கழுவிக்கோங்க. ரொம்ப பிசைய வேணாம். லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே கிளறிட்டு அப்படியே அந்த தண்ணி வடிகட்டி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது இந்த 1 கப் அவலுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் தூசு மண் ஏதாச்சும் இருக்கும். அதனால் ஒரு டைம் பாகு மாதிரி காய்ச்சி வடிகட்டிக்கலாம். 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப்புல்னா வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பாத்திரம், கிண்ணம், டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு நம்ம அவல் ஊற வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது பவுடராக அரைச்சி செய்யலாம். ஆனால் இதில் அழுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரு டைம் அலசணும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இப்போது அந்த வெள்ளைப்பாகை இது வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்திங்கன்னா கொதி வரும். அந்த கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பதம் வரணும், அதுக்காக தான். இப்போ வறுத்து நம்ம பொடி பண்ணி செஞ்சோம்னா இது நமக்கு பச்சரிசி மாவு தேவைப்படாது. அதனால் பச்சரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் இடித்து இது கூட சேர்த்துருக்குறேன். தேங்காய் துருவல் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யில் தேங்காய் துருவல், அப்புறம் எள், வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் அப்படியே சேர்க்குறேன் பச்சையாகவே. இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தனியாக கொஞ்சமாக எள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுட்டு எள் நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த எள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வறுத்த வேர்க்கடலை தான். இன்னொரு டைம் வறுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு வேளை உங்களுக்கு வேலை எக்ஸ்ட்ரா வேலையாக இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எள், அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்துட்டு தேங்காய் துருவலையும் அது கூடயே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தோடனே மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பிரிச்சுக்கலாம். பிடிச்சிட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை நல்லா உருண்டை ஷேப்பில் அல்லது இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை நீல வாக்கில் எந்த மாதிரி வேணாலும் பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார இந்த மாதிரி இட்லி தட்டில் இப்படி எடுத்து அடிக்கக்குங்க. ஒரு 7 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை தயாராகிடும். ஒரு சிஸ்டர் சிகப்பு அரிசியில் கேட்டிருந்தீங்க கொழுக்கட்டை போடுறதுக்கு. எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் போடல, சாரி. அடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் இப்போ இடையிலேயே உங்களுக்காக. இந்த ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.